Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம 12th 4th சாப்டர் எக்ஸாம்பிள் 424 தான் சமி பார்க்க போகிறோம். அப்போ இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி தெரியுதா? எக்ஸாம்பிள் 424 பார்த்தோமே, சால்வ் tan inverse of 1 minus x divided by 1 plus x equal to 1/2 tan inverse of x. இதை சால்வ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கணும். சால்வ் அப்படின்னாவே எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, 0விட எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ பெருசாக இருக்கணும், நெகட்டிவ்ல வராதுங்கிறது. இப்போ கொடுத்துருக்கிற கணக்கு நம்ம எழுதிட்டோமா ராஜா? tan இன்வர்ஸ்குள்ள 1 minus x divided by 1 plus x equal to 1/2 tan inverse of x. கண்ணு இது ஜஸ்ட் இது எதனுடைய ஃபார்முலா பாரு. tan இன்வர்ஸ்குள்ள a minus b divided by 1 plus a into b அந்த ஃபார்முலா இருக்குது. அப்போ இதை வந்து நான் என்னென்னு எழுதலாம் பாரு. ஏங்கிற இடத்துல 1 இருக்குது, பிங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது. அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம்? tan inverse of 1 minus tan inverse of x. இது அப்படியே தான் இருக்கும் பாருங்கன்னு. இதிலிருந்து பாரு இந்த ஃபார்முலா வரும்போது tan inverse of a minus tan inverse of b அப்படின்னா என்ன? tan inverse of a minus b divided by 1 plus a into bன்னு போடுவோமா? அதே பாரு, tan இன்வர்ஸ்குள்ள 1 minus x divided by 1 plus 1 into x. இங்கே 1 into x x தான். புரியுதா தங்கம்? இது வந்து எந்த ஃபார்முலாவில் இருந்து வருது? tan inverse of 1 minus tan inverse of x. அதே தான். இதை அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போடுறாங்க. tan inverse of minus tan inverse of x இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் tan inverse of x. கண்ணு 1 அப்படின்னா என்ன? tan 45. tan 45 தான் நமக்கு 1. அப்போ இந்த 1க்கு பதிலாக tan 45 போட்டுக்கிறேன். அப்போ tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆயிரும். அப்போ 45 டிகிரி வரும். இப்போ இது பாரு, கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 3 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2. புரியுதா தங்கம்? அடுத்தது இந்த 45 டிகிரியை 5/4ன்னு போட்டுக்கோ. இப்போ நமக்கு இதுதான் வேணும், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மட்டும்தான், அதிலும் எக்ஸ் தான் வேணும். இப்போ இது வேண்டாம். அப்போ 2 வந்து டிவைடாக இருக்கிற 2 வந்து மல்டிபிளில் போகும், மல்டிபிளில் இருக்கிற 3 டிவைடில் வரும். அப்போ இது ரெசிப்ரோக்கலாக இந்த வந்துருமா? அப்போ 2/3 இன்ட்டு 5/4 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். நான் சொல்கிறது புரியுதா கண்ணு? இங்கே டிவைடாக இருக்கிற 2 மல்டிபிளுக்கு போயிடும், மல்டிபிளில் இருக்கிற 3 கீழே வந்துடும், இன்ட்டு 5/4, அதாவது லெஃப்ட் சைட் கொடுக்கும்போது ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ 2க்கும் 4க்கு அடி 1 2 is 2 2 2s are 4. இதை மல்டிபிள் பண்ணி போடு 5/6. இப்போ tan இன்வர்ஸ் இந்தாண்ட வந்தால் tan 5/6 ஈக்குவல் டு எக்ஸ். 5/6னா 30 டிகிரி. அப்போ 30 டிகிரியில் கை வச்சு பாரு இந்த ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. அப்போ 1/√3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/√3. கண்ணா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. ஆனால் இந்த குழு உனக்கு புரிஞ்சிருக்கணும். இந்த குறிப்பு தெரிஞ்சிருந்தாதான் நீ இதில் டக்குன்னு போட முடியும். இது பார்த்தீங்கன்னாவே அப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டு போடக்கூடாது, போட்டீங்கன்னா கஷ்டமாயிரும். இது பாரு, tan இன்வர்ஸ்குள்ள 1 மைனஸ் பாருங்க, மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே 1, இங்கே எக்ஸ், இங்கே 1 இன்ட்டு எக்ஸ். அப்போ இதுக்கான ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இவ்வளோ தான் சமி. tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் b அப்படின்னா புரியுதா சங்கம்? இதுக்கான ஃபார்முலா பாரு, tan இன்வர்ஸ்குள்ள 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் தான். இவ்வளோ தான். அப்புறம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துடுறேன். 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக tan 45 போட்டுக்கிறேன். tan இன்வர்ஸும் டேனும் அடிபட்டு போயிடும். இது பாரு, இங்கே பாரு, இது ஒரு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இங்கே அரை. இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணும். அப்போ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒரு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா 3 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2. இப்போ இதை மட்டும் tan இன்வர்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கோ. இது 2 வந்து மல்டிபிளாக போகும். அப்போ 45 டிகிரியை 5/4ன்னு எழுதிக்கலாம். 2 மல்டிபிளில் போயிடும், மேலே போயிடும், 3 கீழே வந்துடும், அடித்து போட்டிங்கன்னா 5/6. tan இன்வர்ஸ் இந்தாண்ட வந்தால் tan 5/6. அப்போ tan 30 டிகிரி 1/√3. புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.